பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. இது நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அவள் 6 வருஷமுமே இன்டர்வியூ வரையும் போயிடுவா. ரிசல்ட் வரையில் டெசிமல்ஸில் தான் போகும். 1 மார்க்கு, அரை மார்க்கு, 1/4 மார்க்குன்னு தான் போகும். லாஸ்ட் டைம் நான் மேம் பார்க்கும்போது ரொம்ப அழுதேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம், இனிமேல் நான் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப அழுதேன். அந்த பொண்ணு ரொம்ப அனுபவிச்சிச்சு. நான் சாரை வந்து வீடியோஸில் தான் பார்த்துருந்தேன், இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. Now I welcome Miss Meenaloshini, who cleared IDPS PO in Indian Bank. Welcome Meenaloshini and her family. எல்லாருக்கும் ஃபஸ்ட் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் வந்து அக்ரி கிராஜுவேட். ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து எஸ்ஓ எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் நான் படித்தேன். ஸோ என்னால் ஃபைனலில் கிளியர் பண்ண முடியல. அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, இல்லை பிஓ கிளர்க்குக்கும் நீ வந்து ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஆப்டி இங்கிலீஷ்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. இது நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் சாரோட வீடியோஸ், மேமோட வீடியோஸ் பற்றி தெரிஞ்சது. சாரோட ஆப்டி வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் லாஸ்ட் இயர் வந்து நான் மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். எனக்கு 2 மார்க்ஸில் கிளியர் ஆகலை. லாஸ்ட் டைம் நான் மேம் பார்க்கும்போது ரொம்ப அழுதேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம், இனிமேல் நான் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு ரொம்ப அழுதேன். மேம் சொன்னாங்க, கண்டிப்பாக நான் சக்ஸஸ் மீட்டில் பார்ப்பேன்டான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டைம் நான் வந்து இந்தியன் பேங்க்கில் பிஓவை கிளியர் பண்ணி வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். 6 இயர்ஸ் கேப்புங்கெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் படிக்க முடியும். கேர்ள்ஸுங்கெல்லாம் அவங்க மேரேஜு அடுத்த ஸ்டெப்ஸ் அப்படி போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் என்னை பண்ணல. நீ படிடா, இன்னொரு இயர் கூட நீ எடுத்து படின்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அவள் முதல்ல அக்ரி படித்ததுனால அக்ரி ஆஃபீஸர் ஆகணுன்ற அந்த எக்ஸாம் எழுதுனதில் அவளுக்கு 0.25 தான் போச்சு. அக்ரி ஆஃபீஸர் எக்ஸாமில் 0.25. ஏஎஃப்ஓ அக்ரி ஃபீல்டு ஆஃபீஸரு அவள் 6 வருஷமுமே இன்டர்வியூ வரையும் போயிடுவா. ரிசல்ட் வரையில் டெசிமல்ஸில் தான் போகும். 1 மார்க்கு, அரை மார்க்கு, 1/4 மார்க்குன்னு தான் போகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ரொம்ப அழுகும். என்னால் இவ்வளோ, அதாவது வெற்றியின் விளிம்பு வரை போய் அது கிடைக்காம போகும்போது அதோட வழி வந்து ரொம்ப, அந்த பொண்ணு ரொம்ப அனுபவிச்சிச்சு. அப்போ நான் சொன்னேன், உனக்கான பாதை இதாக இருக்கலாம். அடுத்து நீ வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, கிளர்க்கு, பிஓ, இதெல்லாம் நீ ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதே பொண்ணு 10ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் 98 மார்க் வாங்கியிருந்துச்சு. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் படிக்க பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுது. என்ன காரணம்னா, ஏஓ எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸில் எல்லாம் டெசிமல்ஸில் போனோன்னே தன்னோட நம்பிக்கை மேலே வந்து அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்போ நான் ரொம்ப சொன்னேன், உனக்கான ஒரு இது, உன்னோட உழைப்புக்கு இறைவன் கண்டிப்பாக ஒரு இடத்த வச்சுருப்பாருடா, நீ அதை அடைய இன்னும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னேன். சாரும் மேம் வந்து இங்கிலீஷில் தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அதனால் சார் மேக்ஸு, அவரை எப்போ பார்த்தாலும் அந்த சாரோட ஃபேஸை வச்சு அதை நடத்திட்டே இருப்பார். அவள் அதை உட்காந்து பார்த்துட்டே இருப்பாள். நான் சாரை வந்து வீடியோஸில் தான் பார்த்துருந்தேன், இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, உங்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா.